ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பயம் இல்லை சொல்றேன். கையை வைத்து சொல்லுங்க, அவர் கரம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும். இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க, எந்த பாதையையும். ஆமென். எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆசாப் சொல்றது மாதிரி, நான் இன்னைக்கு நிற்க காரணம் நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்க, அவர் கை என் மேல உறுதியா இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். சத்துரு நம்ம கையை கண்டு நடுங்க மாட்டான், சத்துரு அவர் கரத்தை. அல்லேலூயா. எனவேதான் எவ்வளவு இறுக பிடிக்க முடியுமோ அப்பா கையை இறுக பிடிச்சுக்கணும். நாம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த கை என் கையை விட்டுட்டு போயிடக்கூடாது. லூஸ் ஆகுது தெரிஞ்சாலே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துடும். சத்துரு இந்த கரத்தை லூஸ் பண்றது தான் ட்ரை பண்ணுவான், இந்த உறவு. ஆமா, கரத்தை பிடிச்சுக்கிறதா உறவுல இருக்கிறது. யார் ஒருவர் அதிகமாய் தேவனுடைய உறவுலே தரித்து இருக்கிறார்களோ அந்த உறவுக்குள்ள சத்துருவுக்கு நெருங்கவே முடியாது. ஆமென். எனவேதான் உறவு சரியா பார்த்துக்கணும், உறவை பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையே சரியா இருக்குமானால், எந்த ஏசா வந்தாலும் சரி, 400 பேர்ல 4000 பேர் வந்தாலும் சரி, யாக்கோவை ஒன்ன கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. பாடுங்க, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. எந்த பாதையோ, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும். நல்ல கையை தட்டி சொல்லுவோம், உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. பாடுவோம், உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட, கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. பாடுங்க பார்க்கலாம். கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை. நல்ல கையை தெரியும், என்னை அழைத்தவரே. ஜீசஸ், அவர் கரம் என்னோடு கூட உறுதியா இருக்கிறது. ஆமென். நம்பிக்கையோடு எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த பாதை தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும், எந்த பாதையும், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும். சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஜீசஸ், உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க பாடுங்க பார்க்கலாம். புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர்,
அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவே. மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினா பலப்படுத்தி எனக்கான நன்மையை நல்ல கையத்தட்டி என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இயேசுவே, எங்களை அழைத்த தெய்வமே, நீ நடத்துவீரப்பா, பயமில்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே. எந்த சூழ்நிலையோ ஆமே, இந்த பாதையோ ஜீசஸ். Thank you Lord. சேர்த்து சொல்லு, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. அப்பா, கையை நம்பி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையை பிடிச்சிருக்கிறப்பா, நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர். ஹalleluya பலா சந்தர பலா தரியாதரா. அப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஹalleluya. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவராக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனா சேர்த்து சொல்வோம், எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுக்க மாட்டா. நடக்கிற வனாந்திரத்தை கண்டு கலங்காதே. தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதானா? ஆமே, நடக்க வேண்டியது நடக்கும், நிறைவேற வேண்டியது நிறைவேறும். எப்ராயிமே ஜீசஸ் ரிபாலா சந்தரா பலபௌதரியாதரா ரேஹம் தரகாஷியாதரா. ஆமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. ஆமே, ஒரு விஷயம் கூட, எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. கையை பிடிச்சு சொல்றாருங்க, கையை பிடிச்சு சொல்றாருங்க. எங்கேயோ இருந்து அவர் சொல்லவில்லை, தூரமா இருந்து இந்த வார்த்தையை கொடுக்கவில்லை. உன் அருகில், உன் பக்கத்தில் நின்று, உன் சூழ்நிலை நடுவில் இருந்து உன் கையை பிடித்து சொல்லுகிறார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆசை நீங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. எஸ், இதை சொல்ல சொல்ல அவருடைய கரம் இருக பிடிப்பதை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. நல்ல கைகளை தட்டி, என் கையை அவர் பிடிச்சிருக்கிறார், என் கையை அவர் பிடிச்சிருக்கிறார், என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே,
ஆவியானவரே கையை பிடிச்சிருக்கிறவர், ஆமே, என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் நடத்துகிற வழியிலே என் கண்கள் அதிசயங்களை காணும். ஆமே, இதே கண்கள், ஆழத்தை கண்ட இதே கண்கள் விருட்சங்களை காண பண்ணுவார். சில ஆழத்தை கண்ட என் கண்களிலே சில விருட்சங்களை கர்த்தர் காண பண்ணுவார். லோரபல சந்தரபல கரப ரிகமகத ரியாதரே. Glory Father, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Ribala shadarabala gada riyataraba rimahantara boshiala gada riyadara lekrabala hateriba shiadara. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா துதிக்கிற தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தோட என் கையை அவர் பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறார். என் கையை பிடிச்சவர் இதுவரை விடல நம்புறவங்க, இதுவரை விட்டு கொடுக்கல நம்புறவங்க. சூழ்நிலை மாறினது, ஆமென், காலங்கள் மாறினது, என் பலன் மாறினது, மனிதர்கள் மாறினார்கள், ஆனால் கையை பிடிச்சவர் மாறல, என் கரத்தை பிடித்தவர் மாறல. ஆவியானவரே கிருபையே கிருபையே கிருபையே. என் கரத்தை இறுக பிடித்திருக்கிறார். அவர் பிடித்திருக்கிற இந்த பிடி போதும், என் கையை பிடிச்சிருக்கிறதே போதும். எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. என் கையை பிடித்தவர் தூக்கி விடுவார், என் கையை பிடித்தவர் எழுப்பி நிறுத்துவார், என் கையை பிடித்தவர் என்னை மறுபடியும் எழுப்பி நிற்க பண்ணுவார். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணுவார். Hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எனக்குள் திட்டத்தை வைத்தவர், திட்டமும் எனக்குள் இருக்கிறது, திட்டத்தை வைத்தவரும் என்னோடு இருக்கிறார். ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. திட்டத்தில் நடக்கிற என் வாழ்க்கையில எது மாறினாலும் திட்டம் மாறாது. ஆமென், ஹalleluya. சூழ்நிலை என்னுடைய திட்டத்தை மாற்றாது, மாறாய் திட்டம் என்னுடைய சூழ்நிலையை மாற்றாது. ஆமென். சூழ்நிலை கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை மாற்றாது, மாறாய் அவர் சொன்ன வார்த்தை என் சூழ்நிலையை மாற்ற வல்லமையுடையதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனவேதான் வார்த்தையை பிடித்து நடக்கிறவர்கள். ஆமென். ரெண்டு காரியம், ஒன்னு எனக்குள்ள வார்த்தை இருக்கு, ரெண்டு வார்த்தை தந்தவரும் இருக்கிறார். இது போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது போதும்னு சொல்லுங்க. ஆமென். உங்க கிட்ட நடக்கிறதுக்கு என்ன இருக்கு கேட்டா சொல்லணும், வார்த்தை இருக்கு, வார்த்தையானவரும் இருக்கிறார். இது போதும். ஆமென். சூழ்நிலை எல்லாம் தலையில, சூழ்நிலை வார்த்தையும் மாற்றாது, வார்த்தையானவரை மாற்றாது. ஒரு விசை விளம்பினதை மறுவிசை திருத்துகிற தெய்வத்தை அல்ல நான் ஆராதித்துக் கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை, அல்லேலூயா, நீர் சொல்லியோ, சொல்லுங்க, சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில், ஆமென், ஒரு முறை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்பிக்கையோடு ஆராதிக்க போகிறோம். 2 நாட்களா இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த நாளில் பேசும்படி இந்த வார்த்தையை இந்த காலையில் மறுபடியும் தியானிக்க வைத்தார். மார்க் 1வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல்
வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இது சும்மா படிச்சா புரியாது, கத்த தியானிக்க வச்சதை சொல்றேன். ஆமென். ஆண்டவருடைய ஊழியம் இப்பொழுது அதிகமாய் தேசம் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். ஒரு நாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து 35வது வசனம் சொல்லப்படுகிறது, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது சீமோன் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்கள். 38வது வசனம், அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இது நடந்து கொண்டிருக்கும் போதா ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இதற்கு தான் நான் வந்தேன், என் மேல தேவ திட்டம் இப்படி இருக்கிறது, பிதாவின் திட்டம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி திட்டத்தின் பாதையிலே அவர் நடக்க செயல்பட துவங்கும் போது அந்த திட்டத்தின் பாதையில ஒரு காரியம் நடக்குது. அதுதான் ஒரு குஷ்டரோகி வருகிறார். அந்த குஷ்டரோகியை பார்த்து அவர் மனதுருகி கையை நீட்டி தொட்டு சுகம் உண்டாக்குகிறார். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அனுகூலமா இருக்கிறது போல இருக்கு. இவைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி வே ஓப்பன் ஆகிறது போல இருக்குது. திட்டமுடையவர் நடக்க 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 அதிசயங்கள் நடக்குது. ஆரம்பத்தில் வே ஓப்பன் ஆகுது. ஆமென். அவர் நடக்கிற பாதையிலே அனுகூலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தார். 42வது வசனம், 43, 44 சொல்லப்படுகிறது, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்தி என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். கண்டிஷனா சொல்லி அனுப்புறார், நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது. அவன் ஆசாரியன் போய் காட்டு, ஆனா வேற யார்கிட்ட போய் நீ இதை இப்போதைக்கு சொல்லாத. ஆனா அவன் ரொம்ப நீதிமானா மாறினதுனால என்ன பண்ணிட்டார்னா 45வது வசனம் சொல்ல, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக சூப்பராவே அழகா நடந்துட்டு இருக்கும் போது இப்ப திட்டத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. இந்த மாற்றத்தினால என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய திட்டத்தின் பாதையில் அவர் என்ன சொல்லிட்டு புறப்பட்டார்னா, நாம் போக வேண்டிய இடங்கள் அநேகமானதால் நிறைய இடத்துல போனோம், நிறைய வழியை பார்க்கணும், நிறைய காரியங்களை பார்க்கணும். அதனால இந்த வழியில போலாம், இப்படி போலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வேலை ஓப்பன் ஆகுது. ஆனா பாதியில வந்ததும் அவர் எந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா, வனாந்தரத்தில் வர வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். வனாந்தரத்தில் போகும்படி எல்லாம் அவர் புறப்பட்டது தேசங்களுக்கு போகும்படி. ஆனா சூழ்நிலை இப்ப எப்படி கொண்டு வந்துட்டுனா, 45 நாம் வாசித்தோம், அவர் வெளியிலே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். 38 சொல்லுகிறார், அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால். வனாந்தரத்தில் தங்கும்படியாய் அல்லவர் புறப்பட்டது, அடுத்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். திட்டத்தின்படி அடுத்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணணும். ஆனா இப்ப சூழ்நிலை எப்படி கொண்டு வந்துட்டுனா, எதுவுமே செய்ய விடாம வனாந்தரத்தில் கொண்டு உட்கார வச்சுச்சு. நான் சொல்ல வர்றது சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். பல நேரத்தில் இதுதான் நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் வார்த்தை கிடைச்ச உடனே போகிற வேலை சில டைம் சூப்பரா ஓபன் ஆகும். சில நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை தந்து அடுத்த நாள் எனக்கு செய்ய துவங்கினார்னு சாட்சி சொல்லவும் செய்வோம். ஆனா அதுக்கு அடுத்த நாள் என்ன சூழ்நிலை வரனா, வனாந்தரம். இதுதான் நமக்கு புரியல. அவர் புறப்பட்டது வனாந்தரத்தில் தங்கும்படி அல்ல, அடுத்த ஊர்களிலே போய் பிரசங்கம் பண்ணுவோம். திட்டம் நிறைவேற அதுக்குன்னு எடுத்து ஸ்டெப் வைக்கும் போது அதுக்கான வேலை ஓப்பன் ஆகுது. அவர் போகிற இடத்துல அற்புதம் நடக்குது. அவர் போகிற இடத்துல பிசாசுகளை துரத்துகிறார். ஒரு குஷ்டரோகி வருகிறான், சுத்தமாக்கப்படுகிறான். ஆனா ஒரு நன்மை செய்ய போய் சில பாதையில நடக்க போய் இப்ப அது எங்க கொண்டு வந்து விட்டுனா, வனாந்தரம். என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை, அந்த வனாந்தரத்தில் அவர் பிரசங்கம் பண்ண போகவில்லை, அந்த வனாந்தரத்தில் தங்கி இருக்க தான் போனார். அதாவது, ஏன் ஆண்டவரே நீங்க அடுத்த ஊருக்கு போகணும்னு இருந்தீங்க, ஆனா ஏன் இங்க வந்து இருக்கிறீங்கன்னா,
அதுல தெளிவாய் சொல்லப்படுகிறது, அவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கினது நிமித்தமாய் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல், அதாவது அந்த சூழ்நிலை அவர் எங்க கொண்டு வந்துட்டுனா வனாந்தரத்துல. சில சூழ்நிலைகள் தேவ திட்டத்தில் நடக்கிற நம்மை வனாந்தரத்தில் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு நற்செய்தியை சொல்றேன், வனாந்தரத்தில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் தேடி வந்தார்கள். அப்படியான ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன், சூழ்நிலை தேவ திட்டத்தை நிலை தடுக்க முடியாது என்று நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஹalleluya. சூழ்நிலையை பார்த்து திட்டம் நிறைவேறாதுன்னு தேவ பிள்ளை உட்கார்ந்துராதீங்க. ஆமென். இந்த வசனத்துல ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்தந்த பட்டணத்துல போய் அவர் பிரசங்கித்திருந்திருப்பார், ஆனால் அந்தந்த பட்டணத்தார் கேட்டிருந்திருப்பார்கள். ஆனால் இந்த வனாந்தரத்தில் வந்த போது வேதம் சொல்லுகிறது எத்திசையிலும் இருந்த. ஆமென். சில வனாந்தரத்தை உங்கள் கண்களிலே காண வைத்தது நீங்கள் கேட்டதற்கு மேலானதை கர்த்தர் செய்வதற்காக, நீங்கள் நினைத்ததற்கு மேலானதை கர்த்தர் காண்பிப்பதற்காக. இதற்காக தேவன் என்னை நடத்துகிற வனாந்தர பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே. சொல்லுங்க போதுமே, போதுமே. ஹalleluya. மாறுமே. வனாந்திரம் உங்கள் திட்டத்தை மாற்றாது, திட்டம் நீங்கள் இருக்கிற வனாந்திரத்தை மாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க சூழ்நிலை தேவ வார்த்தையை மாட்டாது, தேவ வார்த்தை உங்க சூழ்நிலையை மாற்றும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொன்னாங்க? இல்ல, கர்த்தர் செய்யறது நடந்துட்டு தான் இருக்கும், நடந்துட்டு தான் இருக்கும். தேவன் அறியாமல் என் வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் வராது. அவர் அறிந்து வனாந்தரம் வருதுன்னா அது திட்டத்தின் பாதையில ஒரு பகுதி. ஆமென். இந்த வனாந்தரம் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தருக்கு நன்மை செய்ய போய். சில நேரத்தில் நன்மையான பாதையில தான் நடப்போம். அப்படி நன்மையா நடந்ததுனால தான் பல வனாந்தரங்கள். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்து அப்படிதான் வந்திருக்கிறது போல. ஏன் உங்களுக்கு இந்த வனாந்தரம்? ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ய போனேன், ஒருத்தங்க கிட்ட போய் சில நல்ல விஷயங்களை சொல்ல போனேன், ஒருத்தங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ண போனேன். இந்த வனாந்தரம். ஆமென். சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில திட்டத்தில் நடக்கும்போது எனக்கு பிரதிகூலமாய் மாறலாம், ஆனா வார்த்தை மாறாது. எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிற வல்லமை உடைய வார்த்தை தான் எனக்குள்ள இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் ஹalleluya. ஆமென். யோசேப்பு தரிசனத்தை பார்த்துட்டு எல்லார்கிட்டயே சொல்றா, அப்பவே எல்லாருக்கும் மூஞ்ச மாறுது. இப்பொழுது அடுத்த நாள் தகப்பன் தன் சகோதரர்களை பார்த்து விசாரிக்கும்படி, நல்லா விசாரிக்கும்படி அனுப்பி விடுகிறார். இப்பொழுது யோசேப்பு போறது சகோதரர்களுக்கு தீமை செய்யல, நன்மை செய்ய தான் போறார். நன்மை செய்ய போனதுனால யோசேப்புக்கு கிடைச்சது என்னன்னா குழி, சிறைச்சாலை, அடிமை. இது கிடைச்சது. இது கிடைச்சதும் ஆண்டவர் தரிசனத்தை மாத்தினாரா? இல்ல. ஆமென். சத்துரு எவ்விதத்தில் என் சூழ்நிலையை மாற்றினாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுடைய திட்டத்தை தான் கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். திட்டம் என் சூழ்நிலையை மாற்றும், சூழ்நிலை என் திட்டத்தை மாற்றாது. சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை திருத்தாது. ஹalleluya. எப்ப ஆரம்பத்தில் நான் உனக்கு வார்த்தை தரும்போது இன்ன சிச்சுவேஷன்ல இருந்த, இப்போ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது இது நிறைவேறுவதற்கான வாய்ப்பை இல்லைன்னு சொல்லி என் ஆண்டவர் வார்த்தையை திருத்துகிற தெய்வம் அல்ல. ஹalleluya. அவர் புறப்பட்டது எல்லா தேசத்துக்கும் போனோம், எல்லா பட்டணத்திலும் போய் பிரசங்கிக்கணும். ஆனா அடுத்த சிச்சுவேஷன் எப்படி வருதுன்னா, வனாந்தரம் எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. வனாந்தரத்தில் அவர் பிரசங்கம் பண்ண போய் தங்கி இருந்தார் இல்ல, வனாந்தரத்தில் தங்கி இருக்க போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். நீங்கள் அனுபவிக்கிற இந்த சிறைச்சாலையில் இருந்துதான் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உங்கள் கண்களிலே காண பண்ண போகிறார். ஹalleluya. நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு காரியத்துல உறுதியா இருங்க,
திட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறதானால், திட்டத்தை தந்தவர் உங்க கூட இருக்கிறாரானால், திட்டத்திலிருந்து மாறாமல் உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. சந்திக்கிறது வனாந்திரமா இருக்கலாம், சந்திக்கிறது அக்கினியா இருக்கலாம், சந்திக்கிறது தண்ணீரா இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருப்பது நிச்சயமானால் இவைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு மாற்றுவார் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு. ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய். சொல்லுங்க, என் பலவீனத்தில், என் பலவீனத்தில் உம் பலமோ. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வனாந்திரம் கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தனுக்கு சுகம் கொடுத்தேன், அதோ அவனால எனக்கு. சில நேரத்தில் நமக்கு வந்த வனாந்திரமே நம்ம கூட இருக்கிற சிலரால தான் வரும். ஆமென். உடனே ஆண்டவர் இந்த வனாந்திரத்திலிருந்து அவனை சபிச்சாரா? இல்ல. இல்லது நன்மை செய்யதை விட்டார், இனி எவனாவது குஷ்டரோகி வரட்டு நான் பார்த்துக்கிறேன் செஞ்சாரா? ஆமென். ஆண்டவருக்கு தெரியும், பிதா சித்தம் இல்லாம எதுவுமே லைஃப்ல அனுமதிக்க மாட்டார். ஆமென். அவரை ரொம்ப நடக்க விடாம அவர் இருந்த இடத்துல சிலதை கொண்டு வந்துட்டார் பிதா. வனாந்திரம் என்பது உன்னை அலைய விடுவதற்கல்ல, நீ இருக்கிற இடத்துல சில நன்மையை தேடி வர வைப்பதற்காக. இந்த 2 வசனத்தை பாரு, 38 45 வசனம். 2 வசனத்தை ஒருக்க கூட நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். அப்ப போவோம்னா யார் டிராவல் பண்ணணும்? ஹலோ, யார் டிராவல் பண்ணி போகணும்? சில நன்மையை தேடுறதுக்கு இவர் டிராவல் பண்ணி போகணும். ஆனா இப்போ ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கிறார், வனாந்திரம். வனாந்திரம் வந்ததும் பைபிள் சொல்லுது 45வது வசனம், அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க, அதாவது ரொம்ப அலைய முடியாததுனால வெளியே வனாந்திரமான இடங்களில் உட்கார்ந்திருந்தார். எத்திசையிலும் இருந்த ஜனங்கள் டிராவல் பண்ணி அவட்ட வராங்க. நீங்க நடக்க விரும்புறீங்களா அல்ல அதுவா வர விரும்புறீங்களா? அப்ப வனாந்திரம். ஆண்டவர் இந்த வனாந்திரம் போதும்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பாக்கலாம். தெரியும், பின்னாடி எல்லாம் கையே உயரல. செழிப்பு வேணும்னா நீங்க ரொம்ப நடக்கணும். வனாந்திரம் போதும்னா எல்லாம் தேடி வரும். நீ போய் வாய்க்கால வெட்டு, இந்த பள்ளத்தாக்குல தண்ணீர் தேடி வரும். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்பும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் glory. ஆமென். வனாந்திரத்தில் தங்கி இருக்க வைக்கிறாரா? திட்டத்தை உடையவனை சந்திக்க வைக்கிற வனாந்திரம் என்பது அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை வாழ வைப்பதற்காக. இந்த வனாந்திரத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. எங்க வனாந்திரம் வந்துட்டாலே எதுனாலுமே அலைந்து தான் பார்க்கணும். தண்ணி தேடணும்னா அங்கேயாவது தேடி போகணும். ஆமே, எதுனாலும் அலையணும் அலையணும். வனாந்திர வாழ்க்கைனாலே அலைகிற வாழ்க்கை. இந்த வெளியூர்ல விசேஷமா அரபு தேசத்துல வேலை பார்க்கிற சகோதரர்கள்ட்ட கேட்டா தெரியும், வனாந்திரத்தில் விட்டுருப்பாங்க. ஆமே, எப்படி பிரதர் வேலை கேட்கறவங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க ஃபாரின்ல இருக்கிறோம் சொன்னோம். சிலருக்கெல்லாம் கோவம் வரும், ஃபாரின்ல இல்ல. ஆனா அங்க படுற பாடுகள், சகோதரருடைய சாட்சி சொல்லுவார், அவ்வளோ அலைஞ்சிருக்கிறேன் பிரதர் அப்படி சொல்லுவார். வனாந்திரனாலே அலையணும். ஆனா திட்டத்தை உடையவனை கர்த்தர் அனுமதிக்க வைக்கிற வனாந்திரம் அலைவதற்கல்ல, ஆசீர்வதிப்பதற்காக. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா பல நேரத்தில் நம்முடைய ஜெபமே என்ன தெரியுமா? இந்த வனாந்திரம் எனக்கு வேண்டாம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். சொல்லுங்க, நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு. வனாந்திர யாத்திரையில், வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகும். சொல்லுங்க, வனாந்திர யாத்திரையில், வனாந்திர யாத்திரை
ஹalleluya ஹalleluya. ஆமென். அவர் என்ன அலைய விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை உட்கார வைக்கிறதுக்கு இந்த வனாந்திரத்தை அனுமதிச்சிருக்கிறார். இந்த வனாந்திரத்தை சந்திக்க வைத்தது என்னை சிலதை வந்து சந்திப்பதற்காக. திட்டத்தை உடையவன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்திற்காக, எனக்கு கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவன் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோட glory. தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும், தண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை. வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு விஷயம் கூட, தாழ்வில் இருந்தாலும் glory. தண்ணீரில் மூழ்கினாலும் வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே glory மாறுமே. சொல்லுங்க, என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமா. ஆமென். என் பலவீனத்தில் ஹalleluya. ஆமென். அப்படின்னா கேட்கல, இந்த வனாந்திரத்திலேயே உட்கார வச்சிருவார், அப்படி கிடையாது. இந்த வனாந்திரம் நிரந்தரம் கிடையாது, இது டெம்பரரி தான். பக்கத்துல சொல்லுங்க, இது டெம்பரரி தான் சொல்லுங்க. பெர்மனண்டா ஒன்னு சூப்பரா வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமென். வனாந்திர வழியா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அவ்வளவுதான். சுற்றி திரிய பண்ணினார். அங்கே அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண தேசம் அது அல்ல, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பெர்மனண்டா ஒன்னு ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் சுதந்திரிக்கும் பாதைகளே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு வாகனத்தை மாற்றணும். நான் அந்த நம்பர் சொல்றேன், தயவாய் அந்த வாகனம் யாருடையதோ நீங்கள் தயவாய் போய் மாற்றும்படி கேட்கிறேன். TN 69 K 7679, TN 69 K 7679. பார்க்கிங்க்கு ப்ராப்ளமா இருக்குது. தயவாய் யாருடைய வாகனமாக இருந்தால் நீங்கள் போய் அதை மாற்றும்படி கேட்கிறேன். இல்லைன்னா வாலண்டியர்ஸ் அவங்க கீயை கொடுத்துட்டா கூட அவங்க மாத்திடுவாங்க. தேங்க்யூ. சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். தேவன் என்ன நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறார் சொல்றாங்க. வலது கரத்தை உயர். ஜீசஸ். ஹalleluya. நேத்தைக்கு கூட நல்லா இருந்துச்சு பிரதர் திட்டத்துல, இன்னைக்கு எல்லாமே மாறுது பிரதர். இல்ல சிலருடைய புலம்புல இதுதான். ஆரம்பம் சூப்பரா தான் இருந்தது, வார்த்தையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோடனே என் புருஷன் அப்படி என்ன பார்த்து சிரிச்சாரு, நல்லா தான் இருந்துச்சு. ஆமே, எதிராக வந்தவங்களாம் என்ன பார்த்து அனுகூலமான வேயாதான் இருந்துச்சு. ஆனா அடுத்த நாளே இப்படிதான் இருக்கும் திட்டங்கள். ஆமா, தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கும் போது சகோதரர் முகம் மாறினது யாருக்கு தெரியலன்னா யோசேப்புக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா சகோதரர்களை பார்க்க போயிருக்க மாட்டார். சகோதரர்கள் எல்லாம் சிரிச்சுட்டு தான் அப்படியே நம்மள மாதிரி தான். வெளியில யாராவது ஒருத்தங்க தங்களுக்கு கத்த செய்து நன்மையை சொல்லிட்டு இருக்கும், அப்படியா சிஸ்டர் சொல்லுவாங்க, உள்ள வணக்கம் செய்தாரு. அதே மாதிரிதான் தம்பி சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல தம்பி உனக்கான்னு சொல்லு, முகத்துல மாற்றம் உள்ள தெரியுது. இவனுக்கு எப்படி தரிசனம் காட்டினார், இவனை எப்படி. அவங்க சிரிக்கிறத பார்த்ததோ யோசிப்பு நினைச்சு பரவாயில்ல அண்ணன் அக்செப்ட் பண்றார், அப்பால் அக்செப்ட் பண்றார் சொல்லிட்டு அடுத்த நாள் போனா டோட்டலா தலையில. ஆனால் ஒரு நாள் யோசேப்பின் வாசலை காலையில வந்து ஆட்கள் தட்டுகிறார். ராஜா அவனை அழைக்கிறார். அவன் போய் கெஞ்ச தேவையில்லை, எனக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு வஸ்திரம் கிடைக்குமா, எல்லாமே உன்னை தேடி வரும். அதுக்கு நீ இருக்க வேண்டிய சில சூழ்நிலை கொஞ்சம் கடினமா இருக்கலாம். இந்த வனாந்திரம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya, நல்ல கைகளை தட்டி சொல்ல போகிறோம். உம் கிருபை எனக்கு போதும். பாடுவோம், கிருபை உம்
கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பூரணமா. நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாழ்வில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும். கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை வேதனை வேதனை இருந்தாலும் கிருபை போதும். ஒண்ணுமே இல்லை நான் once again தாழ்வில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும். கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை போதும். வேதனை இருந்தாலும் கிருபை போதும். ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே போதுமே, கிருபை போதுமே. மாறுமே. என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய். நம்பிக்கையோடு என் பலவீனத்தில் ஆமே. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும். பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும். அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஆமே. ஒரு விஷயம் கூட, மலைகள் மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும். ஆமே. தண்ணீரை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் சொல்லுங்க. ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே போதுமே. ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ ஜீசஸ். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே. ஹல்லேலூயா. ஜீசஸ். சொல்லுவோம். என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலவீனத்தில். ஹல்லேலூயா. அப்படியே நம்பிக்கையோடு மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே உயரே. நம்பிக்கையோடு உயர பரப்பா. மேலே உயரே உயரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இதோ புது பலன் அடைந்து ஆமே. உயரே உயரே உயரே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம். காரணம் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உயரங்களில் பறந்திடுவே. எஸ் ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. உயரங்களில் பறந்திடு. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். சொல்ல. என் சிறையிருப்பின் நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள். உன்னதரின் மகிமை, உன்னதரின்
மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் சேர்த்து பாடுவோம். மேலே உயரே, மேலே உயரே, உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே சொல்லுங்க, உயரே உயரே, மேலே உயரே 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 பறக்க பண்ணுவாராக, எழுந்து நிற்க பண்ணுவாராக. சகல கண்களும் உன்னை காணும்படி உன் கீர்த்தியை உன் புகழ்ச்சியை கர்த்தர் உயர பண்ணுவாராக. ரிகரபலபோ இயேசுவேலின் சத்தம், இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள். ஆமே, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். எஸ் லார்ட், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உற்சாகமாய் ஓடு. மேலே உயரே, மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே ரிபலபலபலப சத்தரபலபலபலம் லிக்கரபலகரபலப. உயரே உயரே, மேலே உயரே உயரே. இது உன்னதத்திலிருந்து வல்லமை, உன்னதத்திலிருந்து வல்லமை. உயரத்திருந்த ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயரடைய பண்ணுவதாக, உயரடைய பண்ணுவதாக. மேலே மேலே உயரே உயரே ரிபலபலபலப சத்தரபலகரபலப ரிஹத்தர கஷ்யத்தர. இந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் மகிமை வெளிப்படுத்துவார். ரிபலபலப சத்தரபலகரபலப உதரியா. மகிமை 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 மகிமை. glory 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 glory. உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை உங்கள் மேல், உங்கள் மேல், உங்கள் மேல் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். glory Father. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. இந்த வனாந்திரத்தில் என்னை தேடி சில நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். நீ வெட்டுகிற இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். அவரை நம்பி இந்த பஞ்சத்தில் நீ விதைக்கிறாயே, நீ 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்வாய். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியானவரே கிருபை, உம்முடைய வார்த்தையும் நீரும் என்னோடு இருப்பதினால் ஆண்டவரே சூழ்நிலை என்னை தடுக்க முடியாது, சூழ்நிலை மாற்ற முடியாது. கர்த்தருடைய கையை தடுத்து ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. ஒரு சூழ்நிலை இந்த பூமியில கிடையாது. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எனக்கு எதை செய்யணுமோ அதை செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். glory rabala hantaraka shiala raba librabala shatara garabalaba riba baba 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 duraba shatara. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே ரிகபஹந்தரா ஷலத. glory 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 லிப்ரா பலபோ ஷங்கதர பலகதரியா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக எந்த சூழ்நிலையும் மாற்ற, எதையும் செய்ய என் ஆண்டவர் எனக்கா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்யணும்னாலும் அவர் செய்வார். ஆமென், ஆமென். வானத்தில் செய்யணும்னா செய்வார், இந்த பூமியில செய்யணும்னா செய்வார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்காக வானத்தில் செய்தார். ஆமென். சாரிபாத் விதவைக்காக நதியில செய்தார். என் வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சதை நிறைவேற்றுவதற்கு எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆமென். இதுதாங்க தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை. எனவே அன்பான தேவ பிள்ளைய, சூழ்நிலையை பார்த்து நீங்க திட்டத்தை மாத்திராதீங்க, திட்டத்தை மாத்திராதீங்க. ஆமென். எப்பேற்பட்ட விதத்திலும்
இது என் வாழ்க்கையில நிறைவேறாது என்கிற சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துட்டார்னா, அதை நடுவில் 4 பேருக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க, இனிதான் கர்த்தர் எனக்காய் செய்யவே போறார், இனிதான் கர்த்தர் எனக்காய் செய்யவே போறார். என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களை நம்பி நிற்கிறேன், உங்களை நம்பி நிற்கிறேன், என் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா, என் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. உங்களை நம்பி நான் முன் செல்லுகிறேன். நீர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், நீர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், என்ன நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. நான் நம்புறேன். நீங்க அறியாம இந்த வனாந்தரம் வரலப்பா, நீங்க அறியாம இந்த சூழ்நிலை எனக்கு வரல. ஆண்டவரே, நீர் அனுமதித்ததானால் இந்த வனாந்தரத்தில் சிலது என்னை தேடி வரப்போகிறது, இந்த வனாந்தரத்தில் சில காரியங்கள் என்னை தேடி வரப்போகிறது. நீர் அறிந்த பாதையில் நடத்துகிறீர், நீர் அறிந்த பாதையில் நடத்துகிறீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க, உங்க நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல. நீங்க பிடிச்சிருங்க, நீங்க உங்க கரத்தாலே நடத்திடுங்க. சொல்லு, தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டே. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டால் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீர். நம்பி சொல்லுவோமா, உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உங்களை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. என்ன பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்த. நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த வார்த்தைய, நீங்க பிடிச்சிருங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க. சொல்லுங்க, அறியாத வழிகளில் என்னை நீ நடத்துகிறீர், அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர், அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீர். புரியாத பாதைகளும் இருளை வெளிச்சமாய், இருளை இந்த பாதையில தாங்க அதை மாத்துவாரு. நம்பி முன் சென்று கொண்டே இருங்கள். இந்த வனாந்திரத்தில் உன்னை தேடி சிலவைகளை கர்த்தர் வர வைப்பார். தீமையும் நன்மையா எனக்காக மாற்றிடுவேன், தீமையும் நன்மையா. நம்பி சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க
பாதை நன்மை என்று நம்புகிறேன். உங்களை நம்பி உம்மை நம்பி நடக்கு என் தகப்பனே. உங்க பாதை நன்மை நீங்க நடத்திடுங்க, நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி உங்க சத்த உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன